Daily. Taste the Daily. 2025 இந்த ஆங்கில ஆண்டு என்று கன்னியாகுமரிக்கு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கிய ஆண்டு என்று சொன்னால் அது மிகையாகாது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ஐயன் வல்லூருடைய 25வது வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற வகையில் இங்கு ஒரு மாபெரும் நிகழ்ச்சி நடத்தினார்கள். அதனை விட்டு கன்னியாகுமரி புதிய அடையாளமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது இந்த கண்ணாடி பாலத்தின் மூலமாக. வருகிற சுற்றுலா பயணிகள் இந்த பூம்புகார் கார்பரேஷன் மூலமாக நடத்தப்படுகிற அந்த படகு டிக்கெட் கவுண்டர்ல போய் கண்ணாடி பாலத்துக்கு போகணும் அப்படின்னு தான் டிக்கெட் வாங்கணும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன் இந்தியா முழுவதுக்கு வருகிற சுற்றுலா பயணிகள் இந்த பாலத்தை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே பல முறை உங்கள்கிட்ட சந்தித்து சொல்லியிருக்கிறேன். கண்ணாடி பாலத்தினுடைய நீளம் என்பது 77 மீட்டர் நீளம் உள்ள பாலம், 10 மீட்டர் அகலம் உள்ள பாலம், 2.40 இதற்கு இடையிலே கண்ணாடி பதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் இந்த கண்ணாடி பாலத்தில் 650 பேர் இந்த கண்ணாடி பாலம் தாங்குகிற சக்தியைக்குள்ள உள்ள பாலம் இந்த பாலம். அதோடு மட்டுமல்ல, சுனாமி காலத்திலே அலைகளுடைய உயரம் அதை கணக்கிட்டுத்தான் இந்த பாலத்தினுடைய உயரத்தையும் திட்ட மதிப்பீடுல தயார் செய்யப்பட்டு டிசைன்ல போட்டு கட்டியிருக்கிறோம். ஆனால் ஏறத்தாழ 7 மீட்டருக்கு மேல் அலை வந்தாலும் இந்த பாலத்தின் மீது அலை அடிக்காது, தண்ணீர் வந்து மேல அடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதோடு மட்டுமல்ல, என்னுடைய உறுதித்தன்மை என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், சுனாமி வந்த பொழுது இதனுடைய வேகத்தினுடைய அளவு 55 கிலோமீட்டர் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த பாலத்தினுடைய டிசைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 180 கிலோமீட்டர் வேகத்துல புயல் அடித்தாலும் இந்த பாலம் உறுதித்தன்மையோடு இருக்கு. உறுதித்தன்மையை பொறுத்தளவுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பாலத்தை அவருடைய திருக்கரத்தால் இங்கே திறந்து வைத்தார்கள். அந்த இதை நீங்களும் எல்லாம் வந்தீங்க. அன்றைக்கு சிறப்பு விருந்தினர்கள் கன்னியாகுமரி திட்ட மதிப்பீடு என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 37 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் தான் இந்த பாலம் கட்டப்பட்டது. இந்த பாலத்தினுடைய டிசைன் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நெப்டூர் ஆர்ச் என்ற அந்த வகைப்பாடு உள்ள பாலம் இந்த பாலம். அதே நேரத்தில் அன்றைக்கு திறந்த நாளில இருந்து ஏறத்தாழ ஒரு நாளைக்கு 7000 பேர் இந்த பாலத்தை பார்ப்பதற்காக வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி போன்ற பள்ளி மாணவர்கள் ஒரு நாளைக்கு 10 பள்ளி 11 பள்ளிகள் என்ற அடிப்படையில பள்ளி மாணவர்கள் இதுல வந்து கலந்து கொள்கிறார்கள். இந்த ஜனவரி மாதம் என்று கணக்கெடுத்து கொண்டோம் என்று சொன்னால், அந்த ஜனவரி மாதத்துல வந்து 2,14,518 பேர் இந்த சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு இருக்கிறாங்க. இந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் கணக்கெடுத்ததுல 1,24,384 சுற்றுலா பயணிகள் இதுல வந்து பார்வையிட்டு இருக்காங்க. ஏறத்தாழ 3,50,000 சுற்றுலா பயணிகள் இதை வந்து பார்வையிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய உறுதித்தன்மை, ஏன்னா இவ்வளவு பேர் பயணிச்ச உறுதித்தன்மை சரியா இருக்குதா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.